தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயக நாட்டில் சட்டமன்றத்தில் இயற்றப்படுகின்ற சட்டங்களை அவமதிப்பதும் திருப்பி அனுப்பதும் ஒரு நடைமுறை வாடிக்கையாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கூட்டுறவு திருத்தச் சட்டம் 2024ஆம் ஆண்டு இயற்றி நாம் அனைவரால் ஒப்புதலோடு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டத்தை ஏற்கனவே ஜனாதிபதிக்கு அனுப்பி கிடப்பில் போடுவார் அல்லது அவருடைய ஆளுநர் மாளிகையில் கிடப்பில் போடுவார். இப்போது புதிதாக சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்புகிற ஒரு புதிய நடைமுறையை தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் பின்பற்றியிருக்கிறார். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளையும் இந்த மாபெரும் சட்டமன்றத்தையும் அவமதிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கருதுகிறது. ஆதலால் இந்திய நாட்டின் தலைமை பீடத்தில் இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக இதுபோன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக நடந்து கொள்கின்ற தமிழக ஆளுநர் அவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தனது கோரிக்கையை முன்வைக்கிறது. 2. தொடர்ந்து 2001 2010ஆம் ஆண்டு வரை முத்தமிழர் கலைஞர் அவர்கள் காலத்திலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு துறையில் வேலைவாய்ப்பு வேண்டும் என்கிற எனது கோரிக்கையை 2010ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு நேரடி நியமனங்களிலும் அனைத்து நிலைகளிலும் 20% இடஒதுக்கீட்டு உரிமை வழங்கி வந்தார். அந்த உரிமை தமிழ்நாடு அரசினுடைய சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் டைரக்டர் SI என்று சொல்வதிலிருந்து பல துறைகளில் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த நியமனங்களுக்கு தமிழ் வழியில் படித்தவர்களை அனுமதிக்க மறுத்து வந்தார்கள். இந்த சூழலில் கடந்த 2021ஆம் ஆண்டு நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மூலமாக ஒரு வழக்கை தொடர்ந்து அன்றைய நீதியரசர் கிருபாகரன் அவர்களும் புகழேந்தி அவர்களும் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனிலே வேலை கேட்பார்கள் என்று அன்றைக்கு இருந்த அரசை அழைத்து சுட்டி கொட்டி காட்டி அதற்கு பிறகு அதற்கான ஒரு உயிரோட்டம் தரப்பட்டது. ஆனால் கடந்த 9வது மாதம் 25ஆம் ஆண்டும் 10வது மாதம் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கில் 2 நீதியரசர்கள் அமர்வு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு ஒரே ஒரு முறைதான் வாய்ப்பு தர வேண்டும், அடுத்தடுத்த பதவி உயர்வுகளிலோ அடுத்தடுத்த நியமனங்களிலோ அது வழங்கக்கூடாது என்கிற ஒரு தீர்ப்பு. அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி தமிழர்களுக்கும் பெரு அநீதியான ஒரு தீர்ப்பாக இருந்தது. குறிப்பாக முதல் தலைமுறை பட்டதாரி பிள்ளைகள் தமிழ் வழியில் படித்து அரசு பள்ளியில் படித்து வேலைவாய்ப்புக்கு சென்று அதிலிருந்து பதவி உயர்வுகள் பெற முடியாத ஒரு சூழல். அந்த சூழலை இன்றைக்கு மாற்றி அமைக்கின்ற வகையில் நான் தமிழக முதலமைச்சரிடமும் தமிழக சட்டமன்றத்திலும் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையோடு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு என்பது அனைத்து தமிழ்நாடு அரசு பதவிகளிலும் அனைத்து நேரடி நியமனங்களிலும் அனைத்து பதவி உயர்வுகளிலும் அது கடைபிடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற தீர்மானத்தை இன்றைக்கு என்னுடைய வேண்டுகோளை ஏற்று மாண்புமிகு தமிழக முதல்வரும் மாண்புமிகு நம்முடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் இந்த சட்ட திருத்தம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இது தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டிருக்கிற தாய்மொழி தமிழாக கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக தமிழை நேசிக்கக்கூடிய தமிழை உயிராக கருதுகின்ற தமிழுக்காக 300 உயிர்கள் தங்கள் தேக்குமர உயிர்களை தற்கொலை அதாவது கொடையாக தந்து தமிழை காத்திருக்கிறார்கள். மொழி போராட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநிலத்தில் இந்த சட்ட பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் மறுக்கப்பட்டு வந்தது. அது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக தமிழக முதலமைச்சருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதேபோன்று கல்வி கொள்ளை, இந்த தனியார் பள்ளிகள் CBSE மெட்ரிகுலேஷன் ஆங்கில இந்தியன் இன்டர்நேஷனல் சிலபஸ் என்று பல சிலபஸ்களில் கட்டண கல்வி கொள்ளையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதை கண்காணிப்பதற்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் மூலமாக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் அரசின் சார்பாகவும் பெற்றோர்களின் சார்பாகவும் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை அது தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கல்வியாளர்களை கொண்ட நம்முடைய திரு கஜேந்திர பாபு போன்ற எண்ணற்ற தமிழ்நாட்டுடைய கல்வியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டும் அது திருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன். ஒரு LKGக்கு முதற்கொண்டு லட்சக்கணக்கான கட்டண கொள்ளையை தனியார் நிறுவனங்கள் ஈடுபடுகிறார்கள். அதை மட்டுப்படுத்தவும் கட்டுப்படுத்துவதற்கும் புகார் வந்தால் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க பதிலாக புகாரை வராத வண்ணம் கட்டண கொள்ளையில் ஈடுபடாமல் தடுப்பிற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கல்வியினுடைய சட்ட திருத்தத்தில் ஒரு ஆலோசனையை அரசுக்கு சொல்லி இனிவரும் காலங்களில் அதுபோன்ற ஒரு சட்ட திருத்தத்தை முன்மொழிய வேண்டும் என்ற கோரிக்கையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு வேண்டுகோளாக நான் வைத்திருக்கிறேன். ஆக இந்த அளவில் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் இன்று இயற்றப்பட்ட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதிலிருந்து பல கருத்துக்களை அரசு செய்ய முன்வந்ததற்காக நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அப்போ
இது சங்க காலங்களிலும் இலக்கியங்களிலும் பல காலகட்டங்களிலும் தமிழ்நாடு என்கிற பெயர் பல வரலாற்று குறிப்புகளில் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது எதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று சட்டம் இயற்றி அதை சட்ட பாதுகாப்பு தந்தார்? தமிழ்நாடு என்று பல்வேறு புராண இதிகாசங்களில் கூட தமிழ்நாடு என்று பாடப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது ஐயா சங்கரலிங்கனார் எதற்கு அத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தங் உயிரை துறந்தார்? ஆக இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் தெரிந்து கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட பதில் சொல்வது ஏற்புடையதல்ல. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்றுதான் கடந்த காலங்களில் இருக்கிறது. அந்த போக்குவரத்து கழகத்தை தொடங்கிய கலைஞர் அவர்களை தமிழ்நாடு அரசு என்றுதான் பெயர் சூட்டினார். அதனால்தான் நான் ஏற்கனவே கேள்வி நேரத்தின் போது ஒரு கேள்வியை எழுப்பி அப்போது அவர் கவனத்திற்கு கொண்டு வந்தேன். நீங்கள் இதை என் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நீ தமிழ்நாடு என்று இடம்பெறும் என்று அறிவித்த அமைச்சர் அவர்கள் தற்போது மாற்றி பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. நான் இதை குறித்து முதலமைச்சரிடம் முறையிட்டிருக்கிறேன். இனி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் என்றுதான் பெயர் இடப்பட வேண்டும். அப்படி பார்க்க போனால் இன்னைக்கு எல்லா திட்டங்களும் இருக்கு பல தலைவர்கள் பெயரால. அந்த பல தலைவர்கள் முதலமைச்சராக அரசு உயர் பதவிகள் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பெயரில் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதனால அவர் நான் சொன்ன அந்த தாற்பரியத்தை முழுவதுமாக உணர்ந்து கொள்ளல. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகள் கேரளாவுக்கு போகுது, ஆந்திராவுக்கு போகுது, கர்நாடகாவுக்கு போல நெய்பர் ஸ்டேட்டுக்கு பல ஸ்டேட்டுக்கு போகுது. அங்கே அரசு போக்குவரத்து கழகம் எந்த அரசு போக்குவரத்து கழகம் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஆக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதுதான் போக்குவரத்து கழகம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இருந்து வந்த மரபு விதி எழுதப்பட்டு இருந்தது. அது மாற்றி அமைப்பது சரியல்ல, அது மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதனால தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று எழுத வேண்டும் என்று நான் வற்புறுத்தி வருகிறேன். நிச்சயமாக முதலமைச்சரிடம் கொண்டு வந்து அதை வற்புறுத்தி தொடர்ந்து அப்படி இயங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வேன். அரசு ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள். அடுத்த நேரத்தில் சந்திப்போம். இல்லை, நீங்கள் அந்த கோரிக்கையை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பொது வாக்கெடுப்பு, இனப்படுகொலை தான் மூலமாக சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிலுவையில் இருக்கிறது. ஜனவரி மாதமும் கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. நிச்சயமாக நான் இந்த கோரிக்கைகளுக்காக கண்டிப்பாக நான் மாண்புமிகு முதலமைச்சரிடம் அரசிடம் போராடுவேன், அதை வலியுறுத்துவேன். நிச்சயம் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், சட்டமாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவேன். இப்போ ஏற்கனவே நான் 2010 நிறைவேறத்துக்கே இப்போதான் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை உறுதி செய்கிறோம். ஆக தொடர் போராட்டங்களும் தொடர் வற்புறுத்தல்களும் தொடர் சட்டமன்றத்தினுடைய என்னுடைய உரைகளும் தான் பல்வேறு மாற்றங்களுக்கும் பல்வேறு சட்ட திட்டங்களுக்கும் அது ஏதுவாக அமைகிறது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயம் அதையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன். தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். நாங்கள் மதச்சார்பற்ற இந்த முற்போக்கு ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த கூட்டணியின் சார்பாக தேர்தல் காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அழைத்து உரிய இடங்களை எந்த தொகுதி என்பதையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடிவை அறிவிப்பார்கள். நன்றி, வணக்கம்.